எதிர்நீச்சல் சீரியல்ல அடுத்தடுத்து என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ராவணன் தான் வந்து வேணும்னே எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். இந்த கதிர் வந்து பிசினஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த பிசினஸ் எல்லாத்தையுமே வந்து கெடுத்ததே வந்து இந்த ராவணன் தான். ஆனா எப்படியோ தெரியல, இந்த ஜனனி மேலயும், மதிவதனி மேலயும் பார்த்தீங்கன்னா பழிய தூக்கி போட்டுட்டாரு. ஸோ ஜனனி, மதிவதனி 2 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணி தான் வந்து அந்த இடத்தோட ஓனர போட்டு டார்ச்சர் பண்ணி பிரஷர் குடுத்ததுனால, அவரு இந்த ஆர்டர் எனக்கு வேண்டாம், கேன்சல் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கோவத்தோட வீட்ல சொல்லிட்டு வந்து போயிருப்பாரு. இதனால நம்ம கதிர் வந்து கோவப்பட்டு ரொம்பவே வந்து ஜனனிய வந்து ஹார்ஷா வந்து தாக்கியிருப்பாரு. ஸோ அது மட்டும் கிடையாது. ஜனனி ரொம்பவே போல்டா சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான், நீங்க சொல்றது எதுவுமே வந்து உண்மை ஆயிடாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. ஸோ நம்ம ரேணுகா, நந்தினி 2 பேருமே கேட்பாங்க. "நீ இங்க தானே ஜனனி இருந்த. அதுக்குள்ள எப்படி நீ வெளியில போன?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நீங்க 2 நாளா வீட்ல இல்லையே. நீங்க எங்கக்கா போனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நான் எங்க அம்மா வீட்டுக்கு தான் போனேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது பிளான் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அத ஒத்துப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனி கேட்பா. "அது எப்படி ஜனனி ஒத்துக்க முடியும்?" அப்படின்னு நம்ம ரேணுகா சொல்லுவா. அப்போ அதே மாதிரி தான்க்கா இதுவும். நான் மதிவதனி மேடம பார்க்க போறேன்னா, அது பல விஷயங்களால இருக்கலாம். அதுக்காக நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ப முடியாது. அப்படி நீங்க நம்புறதா இருந்தா, அது உங்களோட முட்டாள்தனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனி வேகமா வந்து மேல போயிடுவாங்க. ஸோ இதனால நம்ம கதிர் பார்த்தீங்கன்னா, பயங்கர டென்ஷன்லயும், கோவத்திலயும் இருப்பாங்க. இவளெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்க வேணாம்னு நான் அன்னைக்கே தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன். இப்ப பார்த்தீங்கல்ல, பத்திரிக்கை அடிச்சாச்சு, எல்லாருக்குமே வந்து சொல்லியாச்சு. எல்லாத்தையுமே வர வைக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும்போது, இப்படி கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த நேரத்த கரெக்ட்டா நம்ம ராவணன் வந்து பயன்படுத்திக்க பார்க்குறாரு. பரவால்ல கதிர், நீங்க வந்து எதுக்கும் பயப்படாதீங்க. என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கதிர், அதுக்கப்புறம் நந்தினி, ரேணுகா, ஞானசேகரன். ஸோ 4 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராவணன் கூட வெளியில போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா, சக்திக்கு கால் பண்றா. "இங்க என்னென்னமோ நடந்து போயிடுச்சு சக்தி" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன ஜனனி என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஜனனி சக்தி கிட்ட வந்து சொல்றாங்க. "அந்த கதிர் இவ்ளோ தூரமா வந்து வந்துட்டான். அவன சும்மாவே விடக்கூடாது" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இங்க பாரு சக்தி, இப்போதைக்கு நீ வந்து கோவப்பட்டு ஒண்ணும் ஆகப் போறதில்ல. இதுக்கெல்லாம் காரணமே வந்து எனக்கு என்னமோ அந்த ராவணன் தான் வந்து தோணுது. ஏன்னா, அந்த ஆள் தான் வந்து இப்படிலாம் பண்ணியிருக்கான். நானும் மதிவதனி மேமும் வந்து இப்ப சேர்ந்து பேசிட்டு, அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆட்டோ ஏத்துறதுக்காக வந்தாங்க. ஸோ அந்த நேரத்துல யாரோ எங்கள வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவ தான் வந்து காட்டுறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த ராவணன் கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் போல ஜனனி. நம்மளோட ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த ஆள் வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கான் போல அப்படின்னு நம்ம சக்தியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா சக்தி, இந்த மாரி வந்து நீ போன விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்ன கொஞ்சம் தூரம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நான் அவங்கள வந்து டைவர்ட் பண்ணிட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் போயிட்டு டாக்டர பார்த்துட்டு, என்ன ஏது அப்படின்னு நான் விசாரிச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி வந்து சொல்லிடுறாரு. அவனுடைய உண்மையான முகத்த கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம சக்தி, ஜனனி 2 பேருமே களம் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணுங்க. ஸோ ஒரு பக்கம் இங்க விகே வந்து கண்ணு முழிச்சுட்டாரு. அவரு வந்து என்ன உண்மை சொல்ல போறாருன்னு தெரியல. அது மட்டும் கிடையாதுங்க. இப்போ இந்த விஷயம் ராவணனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது கூட நம்ம ஜனனி, சக்தி 2 பேருக்குமே வந்து தெரியாது. உடனே பார்த்தீங்கன்னா, டாக்டர் கிட்ட இருந்து கால் வந்த உடனே வந்து நம்ம சக்தி, இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. இந்த ராவணன் பத்தின உண்மைகள நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த விகே வேற கண்ணு முழிச்சுட்டான் போல இருக்கு. அதனால நான் உடனே போய் அவன பார்த்தாகணும் ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாரு. ஸோ ஜனனி சக்தி கிளம்பும்போது ஜனனிக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. நீ போறது இப்போ சரியா வருமான்னு யோசிச்சுக்கோ சக்தி அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டு தான் ஜனனி நீ சொல்றது. பட் ஆனா நமக்கு டைம் கிடையாது. டாக்டர் கூட வந்து சொல்லிட்டாரு. அவங்களுக்கு இப்ப தான் சுயநினைவு வந்திருக்கு. அது எப்போ வேணாலும் வந்து போகலாம். சீக்கிரமா நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அண்ட் இந்த இடத்துல இதுக்கு மேல இவர வச்சிருக்கிறது ரொம்பவே சேஃப் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்காக அவர் எவ்வளவோ தூரம் பண்றாரு. அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சமாவது ரிஸ்க் எடுத்தா தான் ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாரி சக்தி சொல்றாரு. சரி ஓகே சக்தி, நீ பார்த்து கொஞ்சம் பத்திரமா போ அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பட் இருந்தாலுமே இந்த ராவணன் பண்ற விஷயங்கள் எதுவுமே வந்து நம்ம ஜனனிக்கு சரியா தோணல. என்னென்னமோ இவன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானே, ஏன் இவ்ளோ பதட்டம் இவன் முகத்துல இருக்கு? எதையோ நினைச்சு இவன் ரொம்ப பயப்படுறான் போல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஜனனி கரெக்ட்டா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, வெளியில வந்துட்டு இந்த மாரி இந்த சக்திய நம்ம ட்ராக் பண்ணியே ஆகணும். அவன விட்டுறவே கூடாது. அவன் கதைய முடிச்சுடு அப்படிங்கிற மாரி வந்து நம்ம ராவணன் வந்து ஹிண்ட் வந்து குடுத்துட்டு உள்ள வந்துடுறாரு. ஸோ இதனால நம்ம ஜனனி உடனே சக்திக்கு வந்து கால் பண்றாங்க. இந்த மாரி அந்த ராவணனோட நடவடிக்கை எதுவுமே சரியில்ல. அவன் இப்ப தான் வந்து யார்கிட்டயோ ஃபோன் பேசுனது நான் கேட்டேன். இந்த மாரி உன்ன வந்து ஃபாலோ பண்ண சொல்றதாவும், உன் நம்பர ட்ராக் பண்ண சொல்றதாகவும் நான் வந்து கேள்விப்பட்டேன். அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு சக்தி. இதுக்கு மேல நம்ம வந்து பொறுமையா எல்லா விஷயத்தையும் பண்ணணும். அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த விகே வந்து ராவணன் கையில மாட்டிறவே கூடாது. அப்படி மாட்டுனா நம்ம பண்ண எல்லா பிளானுமே சொதப்பலா போயிரும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. சரி ஜனனி, நான் பார்த்துக்கிறேன். நீ பத்திரமா வீட்லயே இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம
சக்தி வந்து கட் பண்ணிடுறாரு. இருந்தாலுமே நம்ம ஜனனிக்கு வந்து வெயிட் பண்ண முடியல. ஒரு வேளை சக்திக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ இந்த ராவணனையிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து மனசுக்குள்ள ஒரு பயம், பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த பக்கம் நம்ம ராவணன் வந்து ஒரு வழியா நம்ம சக்திய பிடிக்க சொல்லியாச்சு. சக்தியோட சோலி முடிஞ்சுச்சு அப்படின்னா, அவ்வளோதான்டா நம்ம தான்டா எல்லாமே அப்படிங்கிற மாரி இந்த ராவணன் வந்து உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த ஹால்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆதி குணசேகரன் வந்து, "என்ன தம்பி என்னாச்சு? ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சும்மா ஒரு பிசினஸ் விஷயமா வந்து பேசியிருந்தேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல சார்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "தம்பி, நீங்க இருக்கிற லெவலுக்கு நீங்க ஏகப்பட்ட பிசினஸ் வந்து பார்க்குறீங்க. ஆனாலுமே வந்து எதையுமே கண்டுக்காம இவ்ளோ ரிலாக்ஸா, இவ்ளோ கூலா இருக்கீங்களே! பரவால்ல தம்பி." அப்படின்னு சொல்லும்போது, "எல்லாமே அனுபவம் தான் சார். அனுபவம் தான் நம்ம எல்லாத்துக்குமே வந்து நல்லது. அதுதான் நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு லெவல்லயும் அடுத்தடுத்து எப்படி போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் குடுக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் சொல்லும்போது, "நீங்க சொல்றது 100க்கு 100% உண்மை தம்பி. அப்படிதான் படிப்படியா உயர்ந்து உயர்ந்து தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்." அப்படின்னு ஆதி குணசேகரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு பக்கம் நம்ம ஜனனிக்கு வந்து இதுக்கு மேல நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம எப்படியாவது சக்தி கூட சேர்ந்து போயிரலாம். அந்த விகேவ வந்து நம்ம வந்து ராவணன் பத்தின உண்மைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சக்தி மட்டுமே அங்க இருந்தா பத்தாது. நம்மளும் அங்க இருந்து தான் ஆகணும் அப்படின்னு நெனச்சுட்டு, ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜனனியும் வந்து வேக வேகமா வந்து கெளம்புறாங்க. ஸோ கெளம்பும்போது உடனே பார்த்தீங்க அப்படின்னா, கீழ வந்து நம்ம ஈஸ்வரி, நந்தினி எல்லாருமே நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஜனனி வேகமா போறத பார்த்து நம்ம நந்தினி வந்து, "ஜனனி நில்லு ஜனனி, எங்க போய்க்கிட்டு இருக்க இவ்ளோ வேகமா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லக்கா, ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போய்க்கிட்டு இருக்கேன். போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்." அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, நீ மட்டும் தனியா போறியா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாக்கா." அப்படின்னு சொன்னேன். "சக்தி எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அவரு ஒரு முக்கியமான வேலையா வெளிய போயிருக்காரு." அப்படின்னு சொல்றாங்க. "சரி, அது இருக்கட்டும். நீ எதுக்கு இப்போ தனியா வெளியில போற? அதுவும் புள்ளத்தாச்சி பொம்பளையா இருக்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, பரவால்ல நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர், "ஏய் ஜனனி, இப்போ எதுக்கு தேவையில்லாம நீ அவகிட்ட வாய் குடுத்துக்கிட்டு இருக்க? அவ எங்க போனா என்ன? வந்தா நமக்கு என்ன? உன் வேலைய பார்த்துட்டு நீ பேசாம இருக்கியா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏங்க, நான் எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க பேசாம கொஞ்ச நேரம் இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "அது இல்ல ஜனனி, நீ பண்றது எல்லாமே வந்து ஓகே தான். ஆனா வந்து இப்படி தனியா போறியா? அதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. வேணும்னா யாரையாவது கூட வேணா கூட்டிட்டு போறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்க்கா. நான் இப்போ சக்தி எங்க போயிருக்காரோ அங்கே தான்க்கா நானும் வந்து போறேன். மத்தபடி எங்கேயும் வந்து கிடையாது. அவர் எனக்கு துணையா தான் இருக்காரு. நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனனி வேக வேகமா போயிடுறாங்க. இருந்தாலுமே நந்தினிக்கு மனசு கேட்கல. என்னடா இவ தனியா வேற போய்க்கிட்டு இருக்காளே அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், பட் அவளாலே எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அமைதியா இருந்துடுறா. ஸோ கரெக்ட்டா அதே நேரம் பார்த்து நம்ம தர்ஷினியும் பார்த்தீங்கன்னா, ரூம்குள்ளேருந்து வந்து வெளியில வரா. ஸோ வெளியில வந்தோனே வந்து நம்ம தர்ஷினிய வந்து கிச்சனுக்கு கூட்டிட்டு போறாங்க. "என்ன தர்ஷினி, ஏதாவது வேணுமா? சாப்பிடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தர்ஷினி எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. ஜனனி வேக வேகமா அவசரமா எங்கேயோ போறத நம்ம தர்ஷினி வந்து பார்த்துருப்பா. "ஏன் சித்தி இவ்ளோ வேகமா போறாங்கன்னு தெரியலையே! எதுவும் பிரச்சனையோ?" அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. "என்ன தர்ஷினி, ஏன் இப்படி இருக்க? உனக்கு ஏதாவது அம்மா கிட்ட சொல்லணுமா? எதுவா இருந்தாலும் பரவால்ல. என்கிட்ட நீ ஓப்பனா வாய தொறந்து சொல்லு. உன் மனசுல இப்ப என்ன நெனைக்கிற? என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? இல்ல வேற ஏதாவது பத்தி சொல்லணுமா? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. நான் உனக்கு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ஆறுதல் சொல்றாங்க. பட் இருந்தாலுமே நம்ம தர்ஷினி பார்த்தீங்கன்னா, எத பத்தியுமே வந்து சொல்றதில்ல. வாய மூடிட்டு அப்படியே தான் வந்து அமைதியாவே வந்து இருந்துகிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனனி ஆட்டோல வந்து ஏறிறாங்க. ஆட்டோல ஏறிட்டு உடனே வந்து நம்ம சக்திக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி எனக்கு ராவணன் பண்ற எதுவுமே வந்து சரியா படல சக்தி. அதனால நானும் கிளம்பிட்டேன். நீ எங்க இருக்க அப்படின்னு உன் லொகேஷன் அனுப்பு. நானும் உன் கூட வந்துர்றேன்னு சொல்லும்போது, "நீ எதுக்காக ஜனனி வர்ற? நீ வீட்லயே இருக்க வேண்டியது தானே? நான் தான் சொன்னேன்ல எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. நீ எதுக்காக வந்த?" அப்படின்னு நம்ம சக்தி கேட்குறாரு. "இல்ல சக்தி, எனக்கு என்னமோ இது சரியா தோணல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அதே மாரி நீ உடனே அந்த டாக்டருக்கு வந்து கால் பண்ணு. கால் பண்ணிட்டு உனக்கு முன்னாடி யாராவது வந்து கதவ தட்டினாலோ, இல்ல வேற ஏதாவது அங்க நடந்தாலோ, எதுக்குமே ரியாக்ட் பண்ண வேண்டாம். கதவ தொறக்கவே வேண்டாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிரு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷனையும் அனுப்பி வச்சுட்டு அந்த டாக்டருக்கு கால் பண்றாங்க. "இந்த மாரி நான் சக்தி பேசுறேன். இப்ப நான் வந்து ஆல்மோஸ்ட் பக்கத்துல நெருங்கிட்டேன் டாக்டர். உங்களுக்கு நான் பக்கத்துல வந்தவுடனே கால் பண்றேன். அதுக்கப்புறம் மட்டுமே நீங்க வந்து ஃபோன் எடுங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வேற யாராவது வந்து இந்த மாரி உங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்ணாலோ, இல்ல கதவ தட்டினாலோ, எது நடந்தாலும் சரி, நீங்க கதவ தொறக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னாச்சு சக்தி? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். சும்மா ஒரு சேஃப்டிக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன். மத்தபடிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் வந்துகிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி, ஓகே வாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவருமே ஃபோன கட் பண்ணிடுறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த விகேவ எப்படியாவது கண் முழிச்சுட்டார் இல்லையா? அவர பேச வச்சிரணும். இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு நம்ம சக்திக்கும், ஜனனிக்கும் 2 பேருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ராவணன் தான் நெனச்சத சாதிச்சே ஆகணும். இந்த விகே எப்படியோ உயிரோட இருக்கானே, இவன வந்து இவங்க 2 பேரும் காப்பாத்தி வச்சிருக்காங்க.
ஸோ இவங்க நம்மள விட பெரிய கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயம், பதட்டம் அவனோட மூஞ்சில. நம்மள பத்தின உண்மை வந்து விகே மூலமா வெளியில தெரிஞ்சிருமோ? ஒருவேளை அந்த விகே உண்மைய சொல்லி தொலைஞ்சிருவானோ? அப்படிங்கிற பயம் நம்ம ராவணன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. சக்திய வந்து ட்ராக் பண்ணிட்டாங்களா? சக்திய என்ன பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிறது தெரியாம ராவணனால பார்த்தீங்கன்னா, அங்க வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கவே முடியல. ஒரு மாரி பதட்டமாவே இருக்கு. ஸோ இத பார்த்து நம்ம கதிர் வந்து, "என்னாச்சு சார்? ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கதிர்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லையே சார், உங்கள பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. ரொம்ப பதட்டமா இருக்கிற மாரி தோணுதே" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அதான் சொன்னேன்ல கதிர், இந்த மாரி பிஸ்னஸ்ல ஒரு சின்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதா, அதான் கொஞ்சம் பதட்டம் மனசுக்குள்ள இருக்கு. மத்தபடிலாம் ஒண்ணும் இல்ல. ஐ அம் ஆல்வேஸ் ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், எவ்ளோ பெரிய வேலை, எவ்ளோ பெரிய பிசினஸ் நீங்க பண்றீங்க. நீங்க போய் இப்படிலாம் பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே சார் அப்படின்னு சொல்லும்போது, கதிர், பிஸ்னஸ் அப்படின்னாலே ஒரு விஷயம் நம்ம நினைக்கும்போது நடக்கிறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ரிஸ்க்கான விஷயம் தான். அது கரெக்ட்டா நடந்துருமா? அதில நமக்கு ப்ராஃபிட் வந்துருமா? அதெல்லாம் நினைக்கும்போது கொஞ்சம் நமக்கு மனசுக்குள்ள பதட்டம் இருக்கும். அதுதான், மத்தபடிலாம் வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க பேசாம இருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் ராவணனுக்கு மனசுக்குள்ள அவ்ளோ பயம் இருக்கு. ஏதாவது நம்மள பத்தி தெரிஞ்சிருமோ? என்ன ஆகப்போது? நம்ம சொன்ன மாதிரி சக்திய கொலை பண்ணிருவாங்களா? இல்லையா? அப்படின்னு வந்து நெறைய பார்த்தீங்கன்னா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ ஆக மொத்தம் என்ன பண்ண போறாங்க? என்ன நடக்க போகுது? அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.